என்னதான் நம்ம பல வகையான காய்கறியில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலுமே அவியல்னு வரப்போ அது டேஸ்ட்டே தனி தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 வகையான காய்கறி வச்சு எப்படி அவியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா காய்கறியும் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான காய்கறி பார்த்துடலாம். 1 கப் கேரட், 20 கொத்தவரங்காய், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் வெள்ளை பூசணிக்காய், 1/2 கப் கருணக்கிழங்கு, 1/2 கப் புடலங்காய், 2 முருங்கைக்காய், 1/2 கப் தண்ணி ஊற்றி காய்கறியை அரைவேக்காடாக வேக வைக்கணும். இதில் நான் இப்போது 7 வகையான காய்கறி தான் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் 3 நான் ஏன் சேர்க்கலை அப்படின்றத வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அரைவேக்காடு ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் ஒன்று சேர நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் அப்புறமா சேர்க்கணும்னு சொன்ன 3 காய்கறி இப்போ சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 கத்திரிக்காய், 1 கப் வாழைக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஏன் இந்த காய்கறியை கடைசியாக சேர்க்கணும்னு சொன்னேன்னா, இது ஓவர் குக் ஆகி குழஞ்சிரும். அதனால அவியலில் இருக்கிறதே தெரியாது. அதனால தான் நம்ம இதை கடைசியாக சேர்த்துருக்கோம். இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக பேலன்ஸ் இருக்கிற மாங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 10 வகையான காய்கறியும் சேர்த்துட்டோம். லிட்டை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். எல்லா காய்கறியும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இது சிம்லே இருக்கட்டும். நம்ம அவியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 5 பச்சை மிளகா, 1/2 முறி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணி அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேங்காவையும் காய்கறியும் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கும் போது நீங்களே ஒரு நல்ல அரோமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அவியலை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அவியலில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் அவியலில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அவியலோட ஃப்ளேவருக்கு தயிர் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் முக்கியம்தான். அதனால் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அவியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி 10 வகையான காய்கறி வச்சு அவியல் பண்ணியிருக்கோம். இன்னும் என்னென்ன காய்கறி சேர்க்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.